ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சும்மா பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா இந்த பக்கம் நாங்க வரல. ஏன்? சில பல வேலைகள். இப்போ? இ- இப்போ வேலை குறைஞ்சிருச்சு. ஓகே. லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்துருக்கோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேச போறோம். ஓகேவா? அதுக்கு போலாமா? முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுவோம். ஓகே. இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அது அதுக்குன்னு சர்டிஃபைடு இல்லை குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இப்போ இன்சூரன்ஸ் அட்வைசர் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் நீடு இருக்குது அப்படின்னா அதுக்கான குவாலிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே இன்சூரன்ஸ் சேல் பண்ணவே இல்லை, இன்சூரன்ஸை பற்றி அட்வைஸ் பண்ணவும் இல்லை, ஜஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கேள்வி, எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்? நம்ம போன தடவை பேசும்போது இன்சூரன்ஸ் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்னால் வந்து ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியாது, அதனால் நான் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து ரிஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட அந்த ரிஸ்க்கை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். அதுதான் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தோம். அப்போ வந்து நம்ம பெருசாக லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்கேஸ் நான் இல்லைனா என் குடும்பத்தை பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு, அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுங்காட்டி நான் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து இந்த பரப்பா நான் இல்லைனா எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறது இன்சூரன்ஸ். இப்போ அதே இது இங்கே வந்தோம்னா ஹெல்த். இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பேசும்போது பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸில் என்ன சொன்னோம்னா அந்த ஏர்னிங் மெம்பரை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ ஏர்னிங் மெம்பராக இருக்கும்போது ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸுங்கிறது அவங்க 2 பேர் மேலே மட்டும்தான், இல்லை ஒருத்தர் மேலே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவங்க உயிரோட வாழ்ந்து தான் ஆகணும், கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து தான் ஆகணும், அண்ட் யாருக்கு வேணால் உடம்பு சரியில்லாமல் போகும். ஜெரோதா ஃபவுண்டர்னு எனக்கு யாரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாரும் வந்து எல்லா இந்தியன்ஸுமே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் அவே ஃப்ரம் கோயிங் ப்ரோக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திடீர்னு எதிர்பாராமல் ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்துச்சுனாவே அவங்க வந்து நம்மளோட எல்லா ஒரு அசட்ஸு இல்லை அந்த குடும்பமே ஃபினான்ஷியலி தே வில் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம். இப்போ திடீர்னு இப்போ வந்து முதல்ல இருந்த விட இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு, டயபெட்டிஸ் எல்லா பக்கம் இருக்குது, கேன்சர் அதெல்லாம் ரொம்பவே காமனாக ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 பேரோ 6 பேரோ இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு செலவு வருது. அந்த செலவு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லாமல் வெளியே வரதில்ல ஒரு பெரிய விஷயம் போய்ட்டு சாதாரண இந்த சாதாரண காய்ச்சல் சரி இல்லாமல். இப்போ அந்த திடீர்னு வர செலவை என்னால் பார்த்துக்க முடியுமா? திடீர்னு வந்தால் பார்க்க முடியாது தான். இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கடன் வாங்குவாங்க, கிரெடிட் கார்டில் போடுவாங்க, இல்லை நகை இருந்தால் வைப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே உங்களோட ஃபினான்ஷியல் இப்போ நீங்கள் ஏற்கனவே எல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டடியாக போயிட்டுருக்கீங்க, இது திடீர்னு வருது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் வேறு எதுலையாவது கையை வைக்க வேண்டி வருதுன்னா அது உங்களோட மற்ற விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லிடுறோம், அதே மாதிரி ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த வரப்போ என்னால் திடீர்னு மருத்துவ செலவு தான் என்னால் பண்ண முடியாது, நீ எனக்கு பார்த்து காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும்? எல்லாத்துக்கும் அந்த கேள்வி இருக்கும்ல. நிறைய 2 lakhs 3 lakhs 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் சொல்றாங்க. எவ்வளோ எடுக்கணும்? இதுலேயும் வந்து ஒரு இது என்னென்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கும்போது நல்லா கால்குலேஷன்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒருத்தரோட சம்பளம் எவ்வளோ, அவங்க இல்லைன்னா இவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணி தெளிவாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்பாங்க. ஆனால் கடைசி அவங்களோட சம் அஷ்யூர்ட் என்னன்னு விசாரிச்சா தான் நிலவரம் தெரியும். ஏன்னா நிறைய பாலிசிஸ் வந்து 5 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. இந்த 5 லட்சம் 3 லட்சம் செலவு வராத வரைக்கும் பெருசாக தெரியாது. திடீர்னு ஒரு பெரிய வியாதினா அது பத்துமா அப்படிங்கிறதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. அப்புறம் இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து 15% 18% சொல்கிறாங்க. மீனிங் என்னென்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் 2 லட்சம் செலவாகுதுன்னா அடுத்த வருஷம் 2 லட்சத்துக்கு மேலே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பேர் மினிமம் ஒரு 10 லட்சமாவது எடுக்க சொல்கிறாங்க. ஒரு பர்சனுக்கு 10 லட்சம். ஓகே. அண்ட் இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி குரூப்பாகவும் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ குரூப்பாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சம் அஷ்யூர்டுங்கிறது மேலே போகணும். இந்த சம் அஷ்யூர்டுங்க என்னென்னா அதிகபட்சம் இவ்வளோ தான் காசு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வியாதி வருது, நீங்கள் 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, போய் அட்மிட் ஆகிறீங்க, 3 லட்சம் செலவாச்சுன்னா உங்களுக்கு அலௌடு வந்து 2 லட்சம் தான். அதுலேயும் அதில் அந்த 3 லட்சத்தில் எதெல்லாம் அலௌடுலாம் பார்த்து அதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு காசு. இந்த எவ்வளோ எடுக்கிறதுல நான் பார்த்தேன், சில பேர்லாம் 2 பாலிசி வச்சிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் பாலிசின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து சூப்பர் டாப் அப் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ்னா இதில் ஒரு 10 லட்ச ரூபா. இப்போ எனக்குன்னா நான் வந்து இதில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டுப்பேன்.
சூப்பர் டாப் அப்னா அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூவா கவர். மொத்தம் எனக்கு கவர் வந்து 60 லேக்ஸ் அந்த மாரி போட்டிருக்காங்க. அந்த இந்த சூப்பர் டாப் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன் அப்டின்னா, அது உங்களோட மொத்த சம் அஷ்யூர்ட மேல கொண்டு போகுது 1. 2வது வந்து அந்த அடிஷனலா போடுறங்காட்டி இதோட ரேட் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து மொத்தமா 60,00,000க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா, அது ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்டி இல்லாம 10,00,000க்கு இந்த காம்ப்ரிஹென்சிவ் எடுத்துட்டு, அது மேல சூப்பர் டாப் அப்ன்னு போடும்போது, இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து சீப்பா இருக்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. ஆம், இப்ப எவ்ளோ மெம்பர்ஸ் இருக்காங்க வீட்ல, அத பொறுத்தும் இந்த பிரீமியம் கட்டுறதெல்லாம் கம்மி, ஜாஸ்தி ஆகும்ன்னு சொல்றாங்கல்ல? இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் பொறுத்தும், உங்களோட ஏஜ் பொறுத்தும் மாறும். இப்போ ஒரு நார்மலா இப்போ ஒரு ஆளுக்கு போனோம்னா, இப்போ ஒரு ஒரு 25 ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆ ஃபேமிலி ஆஃப் 4 ஒரு அந்த ஃபேமிலி மாரி. ஆஃப் 4னா, இப்போ ஒரு 30 இயர்ஸ்ல ஒரு அப்பா இருக்காங்கன்னா, 30 இயர்ஸ் மேல். இப்போ 30 இயர்ஸ் மேலுக்கு இப்போ வந்து நார்மல் ஃபேமிலினா அவங்களுக்கு எந்த டிசீஸஸும் இல்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 30 இயர்ஸ் மேலு, ஒரு 28 இயர்ஸ் ஃபீமேலு, அப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸ் அந்த மாரி ஒரு 2 கிட்ஸ் அப்படின்லாம் போட்டா, அதுக்கு ஒரு பிரைஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அதுவே இப்ப இதுல யாராவது ஒருத்தருக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னாவோ, இல்ல வேற ஏதாவது டிசீஸஸ் இருக்கு, இல்ல ஏற்கனவே இந்த மாரி ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா, அத பொறுத்து பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கும். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 30 தான் டாப் ஏஜ் இல்லையா? அது அவரு 36, 40ன்னா அகைன் உங்களோடது ஏறும். ஸோ உங்களோட அந்த குரூப்ல வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் அந்த மாரி சொல்லுவாங்க. யாரோட ஏஜ் ஹையஸ்ட், யாருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஏற்கனவே இந்த டிசீஸ் வேற ஹிஸ்டரிக்குங்கிறத ஏதாவது பொறுத்து உடம்பு இதெல்லாம் மாறும். இது வந்து நம்ம பழைய பேசின ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் மாரியே தான். என்னன்னா, உனக்கு வியாதி வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கோ, அத பொறுத்து உன் பிரீமியம் இருக்கும். வயசாச்சுன்னா, வயதிற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே வியாதி வந்திருக்குன்னா, மறுபடியும் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு வியாதி இருக்குன்னா, நீ அது கிளைம் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அத பொறுத்து உன் பிரீமியம் ஏறிட்டே ஓகே. அப்புறம் பெரியவங்க இருந்தாங்கன்னா, அதுக்கு தனியா இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றாங்க. இதோட கன்டினியூவேஷனே தான். இப்ப என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு குடும்பத்தில யார் 4 பேருக்கு சேர்த்து போடுறோம்னா, அந்த 4வது ஆள் அந்த யார் அதிகமான ஏஜோ அவங்களோட இது தான் பேஸ் இதா வச்சு கணக்கு பண்ணுவாங்க பிரீமியம். இந்த 36 வயசு ஆளுக்கு கணக்கு இப்ப போட்டோம் நம்ம இல்லையா? நம்ம ஃபேமிலியே கணக்கெடுத்துட்டா, உங்க அம்மா, அப்பா இருக்காங்க அ அப்டின்னா, அதான் சொல்றேன். இப்போ அந்த 30 வயசு ஆளுக்கு கணக்கு போடும்போது ஒரு பிரீமியம் வரும். அதே ஒரு 60 வயசு, 62 வயசு இருக்கவங்க உள்ள கொண்டு வரும்போது, அவங்களோட ஏஜும் அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வரும்போது ரேட் எங்கேயோ போயிரும். ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலின்னு போகும்போது ரிலேட்டிவ்லி யங்கர் ஃபேமிலி தான் நீங்க ஃபேமிலிக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நீங்க உங்க சில்ட்ரன இன்க்ளூட் பண்ணுவீங்க. அதே உங்க பேரன்ட்ஸ் அதாவது எல்டர் பேரன்ட்ஸ்னா, அவங்களுக்கு தனியா ஒரு பாலிசி எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்க 4 பேர். நீங்க கிட்ஸ் ஒரு 4 பேர். ஸோ, உங்க ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்க சீனியர் சிட்டிசன்ங்கும்போது 60, 52 அந்த வயசுல இருக்கும்போது, அவங்களுக்கு தனியா மேபி அவங்க 2 பேத்த நீங்க கிளப் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே குரூப்ல வருவாங்க. அந்த மாரி தான் பாலிசி போட ரெக்கமெண்ட். ரேதர் தென் எல்லாத்தையும் கிளப் பண்ணி 6 பேருக்கு எடுக்கிறத விட. 6 பேருக்கு இருக்கிறத விட 4 பேத்துக்கு தனியா, 2 2 பேருக்கு தனியா. பெரியவங்களுக்கு தனியா 2 பாலிசியா எடுத்துக்கலாம். அதுதான் நல்லது. ஓகே. ம். இந்த இது எடுக்குறோம்ல, அதுல முக்கியமா என்னென்ன பார்க்கணும்? ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா? ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்சூரர், அந்த பிராண்ட் இப்ப நம்ம இன்சூரன்ஸ் சப்மிட் பண்ணா குடுத்துருவாங்களா? இல்ல கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது காரணம் தேடுவாங்களா? இல்ல ஏதாவது நோண்டி நோண்டி கேள்வி கேட்டே இருப்பாங்களா? டாக்குமெண்ட்ஸ் கேட்டே இருப்பாங்களா? அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஐசிஆர் ரேஷியோ, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ரேஷியோ, கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ அந்த மாரிலாம் நெறைய இது இருக்கு. அதுக்கப்புறமா அந்த இன்சூரர் கிட்ட அதாவது பிராண்ட் முடிவு பண்ணிட்டோம். இவர்கிட்ட தான் வாங்கணும். அவங்க நெறைய ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ல வந்து சம் அஷ்யூர்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கா? அதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் அவங்க கவர் பண்றாங்க. இப்ப இதுல வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருந்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க 50,000க்கு கிளைம் போடுறீங்கன்னா, அதுல ஒரு 10,000, 15,000 பக்கம் என்ன சொல்லிருவாங்கன்னா, இதெல்லாம் நாங்க கவர் பண்ண கவர் பண்ண மாட்டோம். மாட்டோம். இந்த கிளவுஸு, இந்த பிபிஇ கிட்ஸு அந்த மாரி ம். இந்த ரூம்லெஸ் பண்ற சிலதெல்லாம் கவர் பண்ண மாட்டோம் அப்டின்ருவாங்க. ஸோ அந்த மாரி கண்டிஷன்லாம் இல்லாம இருந்தா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு ரூ. 2,00,000 ஆகுதுன்னா, இதெல்லாம் தாராளமா ஒரு ரூ. 50,000 கிட்ட வந்துரும். அகைன் அது உங்களுக்கு பெரிய செலவு தான். உங்க பிரீமியம் விட இது ஜாஸ்தியா இருக்குமா. அப்புறம் ரூம் ரென்ட் லிமிட்டேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு பிளான்லயும் இருக்கும். இவ்வளோ தான் ரூம் எடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. இது வெறும் ரூம மட்டும் லிமிட் பண்ணா பரவால்ல. சில சமயம் கிளைம் அப்ப அந்த ரூம் ரென்ட் மாரி ரேஷியோல தான் உங்களுக்கு மொத்த கிளைமே ப்ராசஸ் பண்ற மாரிலாம் பண்ணிருவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூம் ரென்ட் லிமிட்டேஷன் இல்லாத மாதிரி எதையாவது பார்த்துக்கிட்டா அது அது பெட்டரா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதான் இப்ப நான் ரூம் வந்து நான் ஒரு ரூ. 5,000 வரைக்கும் ரூம் எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் ஏசி ரூம் அந்த ஒரு மாரி ஒரு 20 லிமிட் மினிட்ஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஆ, 1%, ஆ. 2% ரூம் லிமிட் குடுப்பாங்க. நாம சில சமயம் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, இல்ல நான் பரவால்ல நான் கை காசு போட்டு படுத்துக்கிறேன். எனக்கு ஹையர் ரூம் எடுங்க அப்படின்னு எடுத்திருப்போம். ஆனா என்ன ஆகும்னா வெறும் ரூம் ரென்ட்ட மட்டும் நம்மள கட்ட சொல்லுவாங்க. மொத்தமா ஆன செலவையே அந்த ரேஷியோ மாரி பிரிச்சுருவாங்க. இப்ப நான் ஒரு ரூ. 5,000 ரூம் போல ரூ. 7,000 எடுத்தேன். ரூ. 2,000 எனக்கு எக்ஸ்ட்ரா போகுதுன்னா, அப்ப மத்த செலவு இருக்கு இல்லையா? அந்த ரூம் ரென்ட் செலவுகள், இப்ப அங்க வந்து விசிட்டிங், கன்சல்டிங் அந்த மாரி எல்லாம் நெறைய சேர்த்து, உங்க கிளைமே வந்து நீங்க எப்படி டபுள் கிட்டத்தட்ட டபுள் அ பண்றது. அதாவது அவங்க குறைச்சிருவாங்க நெறைய. அவங்க செட்டில் பண்ற ஐட்டத்த குறைச்சு விட்டுருவாங்க. அந்த மாரி ஆயிடும். இப்போ அது இல்லாம வேற என்னலாம் இருக்கும்னா, இப்போ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது இப்போ பொதுவாவே இந்த இன்சூரன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு 24 ஹவர்ஸாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ்
கிட்னி ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. மீதியெல்லாம் என்ன வரும்னா, நீங்க சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல் சும்மா விசிட் போயிட்டு வர மாரி தான் கணக்காகும். ஓகேவா? அந்த அவுட் பேஷண்ட் சொல்லுவோம். அது நெறைய பாலிசி கவர் பண்ண மாட்டாங்க. சில பாலிசி சில லிமிட்டோட மட்டும் கவர் பண்ணும். இப்ப இந்த நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆறதுக்கு முன்னாடி, சில எமர்ஜென்சி ஆக்சிடென்டல் கேஸ்ல தான் டைரக்ட்டா போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆவீங்க. மீதி கேஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டயக்னோசிஸ் இருக்கும். போய் அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா, இது பண்ணிட்டு வா அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு அட்மிட் ஆயிருப்பீங்க. அப்புறம் அட்மிட் ஆயி திரும்பி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஆ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சில ஏதாவது அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனே கொஞ்சம் ஹெவியான செலவு இருக்கும். இதையெல்லாம் கவர் பண்ணுதான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா பெரிய செலவுங்கும்போது இதுவும் நெறைய வரும். அப்புறமா லிமிட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப உங்களோட சம் அஷ்யூர்ட் 5,00,000 இருந்தாலும், இந்த வியாதிக்கு நான் ஒரு 50,000 வரைக்கும் தான் தருவேன். இந்த வியாதிக்கு நான் 1,00,000 வரைக்கும் தான் தருவேன். அப்படின்னு அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. மெட்டர்னிட்டினா இவ்வளோதான் தருவோம். ஆமா. அதுலயும் மெட்டர்னிட்டி, சிசேரியனா இது, நார்மல்னா இது, இந்த மாரிலாம் வேற இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் இந்த மெட்டர்னிட்டியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இது பார்த்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஆஃப் 2 கிட்ஸ் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் தேவைப்படாது. மெட்டர்னிட்டி கவர் வேணுமா வேணாமாங்கிறதும் ஒரு டெசிஷன் மேக்கிங் கிரைட்டீரியால இருக்கும். அப்புறம் இது இல்லாம முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் சொல்லுவாங்க. வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட்ல என்னன்னா, இப்ப நான் இந்த வியாதிலாம் இன்னைக்கு கவர் பண்ண மாட்டேன். நீங்க என் கூட ஒரு 2 வருஷம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆனதுக்கப்புறம் தான் கவர் பண்ணணும். இது என்னன்னா, என்ட்ட ஆல்ரெடி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போய் இன்சூரன்ஸ் எடுத்து நான் கிளைம் கேட்பேன் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட்டிங் பீரியட் போட்டு, இவ்வளோ வருஷம் ஆனா தான் கவர் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு சில ஆட் ஆன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஆட் ஆன்ஸ் பே பண்ணி அந்த வெயிட்டிங் பீரியட் குறைக்க முடியும். 4 வருஷத்துலேருந்து 3 வருஷமா, இல்ல 1 வருஷமா, 2 வருஷமா குறைக்கிறது இந்த மாரிலாம். அப்போ எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சு. நான் உடனே போய் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கு தான் இந்த வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்கிறதும், அந்த எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஏன்னா உங்கள்ட்ட வியாதி இருக்குன்னா, இப்போ உன்னை போய் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போதே மோஸ்ட்லி வெளிய வரதா இருந்திருக்கும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்குலாம் அதுக்காக தான் குடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, உன்னால வெயிட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற வியாதி இருக்குன்னு வச்சுக்கயேன், அது மோஸ்ட்லி இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல போட்டு அத நான் கவர் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன் அப்படின்னா, உனக்கு அந்த வியாதி வந்ததுக்கப்புறம் நீ வெயிட் பண்ண முடியுங்கிறங்காட்டி வெயிட் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்து அதுலயே கிளைம் பண்ண பார்ப்ப. அதுக்காக என்ன சொல்லிருவாங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணணும்னா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு, 3 வருஷம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் கவர் பண்ணிக்கிறேன். அதுதான் இந்த வெயிட்டிங் பீரியடும், அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவரேஜும். அது என்னன்னா, இப்ப நான் ஒரு ரூ. 5,00,000 எடுக்கிறேன். எனக்கு ஒரு 10,000, 15,000 பிரீமியம் வருது அப்படின்னா, நீங்க வேணா 10,000 15,000த்துல நான் உங்களுக்கு 10,000 தரேன். நீங்க ஒரு 10% இல்ல 20% கோபே பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. நம்மளும் சரி பிரீமியம் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி போவோம். ஆனா அந்த என்ன ஆயி போயிரும்னா, உங்களுக்கு ரூ. 2,00,000 பில் வருதுன்னா, அதுல 10%ன்னு போடும்போது, இல்ல 20% போடும்போது கிட்டத்தட்ட 20,000 40,000 நீங்க கட்ட வேண்டியதா வந்துரும். அது அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ பிரீமியத்த இது குறைக்கும். ஆனா ஆக்சுவலி கிளைம்ன்னு போம்போது, உங்க கையிலேருந்து நெறைய போயிடுற மாரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோபேமெண்ட் ரொம்ப கம்மியாவும், இல்ல இல்லாமலும் இருக்கிறது நல்லது. இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியானது தான். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சம் இந்த ஹேசல் ஃப்ரீயா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாருமே. போறோம், எங்க இன்சூரன்ஸ் இருக்கு நம்பர குடுத்துடுறோம். அவைங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. கடைசியா வரும்போது இதெல்லாம் கவர் ஆகல, இவ்வளோ கட்டு அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். இந்த மாரி இருந்தா தான் நமக்கு வசதியா இல்லாட்டி போச்சுன்னா என்ன ஆகும்னா, நீ கட்டிருவ காச. அதுக்கப்புறம் நீ அத சப்மிட் பண்ணி ரீஇம்பர்ஸ் பண்ணி வாங்கணும். அதுக்கு ஒரு 10, 15 டேஸ் அந்த மாரி டைம் இருக்கும். நீ சப்மிட் பண்றப்போ, அப்ப திரும்ப அவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க. அது பண்றதுக்கலாம். நமக்கு பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ கன்சியூமரா பார்த்தா நமக்கு கேஷ்லெஸ் தான் பெட்டர். இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நீ போனீங்கன்னா கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத அத அந்த மாரி ஹாஸ்பிட்டல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் அவனோட ப்ராடக்ட்ல அவனே குடுத்துருப்பான். இதெல்லாம் தான் என்னோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்க வழக்கமா போற ஹாஸ்பிட்டலோ, இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலோ, இல்ல உங்களோட ஃபேவரைட் பிசிஷியன் எங்க இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோ, அந்த நெட்வொர்க்ல இருக்கான்னு பார்த்து அவங்க கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தா இது பெட்டரா இருக்கும். ஆமா. ஆமா. அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். ஒரு 60 டேஸ், ஈவன் 90 டேஸ் கூட போலாம். இல்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா, இன்னும் லாங்கர் எடுத்துட்டு போலாம். நீங்க அவ்வளோ நாள் உங்களால இது பண்ண முடியும்னா, கைண்ட் ஆஃப் இட் பீட்ஸ் த பர்ப்பஸ். முடிஞ்ச அளவு கேஷ்லெஸ் வென் எவர் பாசிபிள் அங்க போறது தான் நல்லது. நான் ஒரு பேசிக் தம்ப் ரூல் இதுதான். உங்களுக்கு கண்டிப்பா காசு குடுக்க வேண்டியிருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, பிரீமியம் ஹை ஆகும். அது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஏஜ் என்ன? நீங்க உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், உங்களோட ஃபிட்னஸ்ஸு. இப்போ சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிட்டா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கிற மாரிலாம் இருக்கு. உங்களோட வாக்கிங் இது போறது, இத பொறுத்து அந்த மாரிலாம் வந்து கூட ப்ராடக்ட் இருக்கு. அதான் பேசிக்கலா அவ்வளோதான். உங்களுக்கு வியாதி வரும்னா, இன்சூரன்ஸ் அதிகம் இந்த மாரி இருக்கும். சம் நெறைய போட்டிருந்தோம்னா, ம். இன்சூரன்ஸ் தண்ணி அடிப்பீங்க, தம் அடிப்பீங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா, இன்னும் ஏறிட்டு எங்கேயோ போயிரும். ஏன்னா கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சே பண்றது தானே. இது
பிரீமியம் எடுக்கிறப்ப ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்குமா? ஏதாவது நம்ம எங்கேயாவது செக் பண்ணணுமா? இல்ல ஏதாவது கம்பேர் பண்ணணுமா பாலிசிஸ? ஆ இது வந்து இப்ப டெர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஆல்மோஸ்ட் அதே பிரைஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு இவ்வளோ வயசு ஆணுக்கு, இல்ல இவ்வளோ வயசு பெண்ணுக்கு நார்மல் ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா, ஆல்மோஸ்ட் எங்க கம்பேர் பண்ணீங்கனாலும் அந்த பேஸ் பிரீமியம் அதே தான் இருக்கும். வேற ஆட் ஆன்ஸ்லாம் போடும்போது தான் வித்தியாசம் வர மாரி இருக்கும். ஆனா ஹெல்த் கேர் அப்படி இல்ல. ஹெல்த் கேர் சில இப்போ பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சில கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஹையர் எண்ட் ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் மாரி இருக்கும். இப்ப இந்த கேர் மத்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நான் ஒரு தடவ நம்ம ஃபேமிலி போட்டு பார்த்தப்போ, ஹெச்டிஎஃப்சில கிட்டத்தட்ட ரூ. 25,000 கேட்குறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அதுவே அந்த கேர் சைட்ல பார்த்தீங்கன்னா, 15,000 அந்த மாரி தான் வருது. இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் தான். அகைன் இதுக்கு வந்து பின்னாடி ரீசன்ஸ் இருக்கலாம். இப்ப ஹெச்டிஎஃப்சி வந்து கிளைம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. பெருசா உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வராது. அந்த மாரிலாம் இருக்கும். கேர்ல அதே சமயம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் நெறைய ஃபாலோ அப் நெறைய இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம போட்டு கிளைம் வரும்போது, "எப்ப நீ 50,000 போட்டா எனக்கு 40,000 தரேன்னா, ஓகே வந்த வரையும் சந்தோஷம். நம்ம 40,000 வாங்க தான் பார்ப்போமே தவிர, இந்த 10,000க்கு போய் போராடி, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்டுட்டு நமக்கு பொறுமை இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல இன்சூரரா போய்க்கிறது தான் நல்லது. அந்த பிரீமியம் வந்து எத பொறுத்தெல்லாம் இதாகும்னா, உங்களோட அந்த ஹெல்த் கண்டிஷன் சொல்லுங்க. நீங்க ஸ்மோக் பண்ணல அதெல்லாம் இருக்குது. இப்ப நீங்க சேலரிடா, அதுக்கப்புறம் உங்களோட அந்த கிரெடிட் ஸ்கோர் பொறுத்து, அதுக்கப்புறமா உங்களோட பின்கோடு பொறுத்து தான் பிரீமியம் செட் பண்றோம். இப்ப பெங்களூருக்கு 1, கோயம்புத்தூருக்கு 1, சென்னைக்கு 1 அந்த இது 1. இதெல்லாம் பொறுத்து வர்றது. அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு, இல்லங்கிறத பொறுத்து. இப்ப நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரீமியம் கம்மியா தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லல அந்த கோபர்மென்ட்டு, அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் லாங்கர் பீரியடா இருக்குது. அந்த மாரிலாம் போனா உங்களுக்கு பிரீமியம் கம்மியாகும். ஆனா, உங்களுக்கு அது அட்வர்ஸா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ வருஷம் வருஷம் அது ஏதாவது அப்டேட் பண்ணுமா? இல்ல அத அப்படியே கட்டுறோம். இந்த வருஷம் கட்டுறோம். அடுத்த வருஷமும் அதே கட்டுறோம். அந்த மாரி ஏதாவது இருக்கா? டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லி இப்ப நீங்க போட்டீங்கன்னா, அதான் இன்சூரன்ஸ் அதான் பிரீமியம் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க 1 வருஷம் தான் போடுறீங்க. இந்த சம் இன்சூரன்ஸ் அந்த டேட்லேருந்து அடுத்த அடுத்த வருஷம் அந்த டேட் வரைக்கும் தான் கவர் ஆகுது. அவ்வளோதான் அந்த 10,00,000 லிமிட். அடுத்த வருஷம் மறுபடியும் அது ரெப்ளனிஷ் ஆகி இன்னொரு 10% வரும். அந்த ரெப்ளனிஷ் ஆகுது இல்லையா? அப்போ வந்து ரெனிவல்னு சொல்லுவோம். அந்த ரெனிவல் அப்போ உங்க பிரீமியம் வந்து கேன் கோ ஹை. யூசுவலி இட் கோஸ் ஹை. சில சமயம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்கும். 3ஆவது வருஷம் திடீர்னு மொத்தமா ஏறும். ஆனா இது என்னன்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட மருத்துவ செலவு கூட அதுவும் கூடும். அவ்வளோதான். இது வருஷம் வருஷம் ரெனிவல் பண்ண மாட்டா அவன் வருஷம் வருஷம் பெஞ்ச் மார்க் பண்ணி இது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் யுவர் பிரீமியம்ஸ் டு கோ ஆல்வேஸ் ஹை. நீங்க இந்த தடவ வாங்குறது அடுத்த தடவ வாங்கும்போது இந்த தடவ வாங்க விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா எடுத்துட்டோம்னா, அதாவது சீக்கிரமா நீங்க யங்கா இருக்கும்போது எடுத்துட்டீங்கன்னா, அது அளவா தான் கூட்டிட்டு போகும். அதே ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது, ஆரம்பிக்கும்போதே நீங்க மேல ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். நம்ம பார்த்து ஏதாவது அப்டேட் பண்ணணும். போன வருஷம் இத பண்ணாம விட்டோம். இந்த வருஷம் இத பண்ணோம். அந்த மாரி ஏதாவது அடிக்கடி மாறுற மாரி அந்த மாரி ஏதாவது? அது வந்து அகைன் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரெனியூ பண்ணிட்டே இருப்பாங்க. புது புது ப்ராடக்ட் போட்டே இருப்பாங்க மார்க்கெட்ல. அதில பெனிஃபிட்ஸ் நெறைய வர மாரி. இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ல இருக்கீங்க நெறைய வருஷம் அப்டின்னா, ஒரு மறுபடியும் போம்போது அந்த ஒரு 1 மாசம் முன்னாடி அந்த எக்ஸ்பைரி டேட் வரப்போகுது இல்லையா? அதுக்கு ஒரு 1 மாசம் முன்னாடி சும்மா வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கணும், இல்ல உங்க ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரோ கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இருக்கிறதே ஆல்ரெடி குட் ப்ராடக்ட் தானா? நீங்க ரெனியூ பண்ணலாமா? இல்ல வேற ப்ராடக்ட்ஸ்க்கு போய் இம்ப்ரூவ் பண்ணணுமா? அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப ஆன்லைன்லயே நெறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது ஸ்பாம் ஃப்ரீயா இருக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆ அதில யாரையாவது நீங்க சும்மா கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்களே ஃப்ரீ அட்வைஸும் குடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க அவங்க மூலமா வாங்குற மாரி இருக்கும். நீங்க வழக்கமா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மூலமா வாங்குவீங்க. அதுக்கு பதிலா இவங்க மூலமா வாங்குற மாரி. ஐ திங்க் இவ்ளோதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னோட கேள்விகள். உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா? ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாரெல்லாம் எடுக்கிறது இல்லன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த எம்ப்ளாய்மென்ட் இன்சூரன்ஸ் ஒண்ணு வரும். அத பத்தி நம்ம பெருசா பேசல. என்னன்னா, நம்ம இண்டிவிஜுவலா போய் எடுக்கிறத விட, எல்லா கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தோம்னா, இப்போ மோஸ்ட் கார்ப்பரேட்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வச்சிருப்பாங்க. மெடிக்கல் கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமா தான் வாங்குறோம். அதில ஒரு அமௌண்ட் ஆஃப் கவரேஜ் இருக்கும். யூசுவலி அதில சம் அஷ்யூர்ட் கம்மியா தான் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 5 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க உங்களோட ஃபேமிலி மட்டும் கவர் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா சில கேஸ்ல ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஃபேமிலி கவர் பண்ணா, பேரண்ட்ஸ், இன்லாஸ்லாம் கவர் பண்ணா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாம் எடுத்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, இதுவே போதும்னு நெனைச்சிருப்பாங்க. ஆனா பொதுவா ரெக்கமெண்டட் என்னன்னா, இந்த ஜாப் வந்து நெறைய இருக்க போறதில்ல. 2வது சில கேஸ்ல அதோட அந்த கார்ப்பரேட் குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து சஃபிஷியன்ட்டா இருக்காது. ஏன்னா நீங்க 5,00,000 ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கும்போது பத்தாது. ஸோ பர்சனலாவும் நீங்க ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலும், நீங்க அது இல்லாம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர்ட்ட பேசினா, அவங்களே பார்த்து 2யும் கம்பேர் பண்ணி, ஓகே இதுல இதெல்லாம் இருக்கு. இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, நீங்க ஆல்ரெடி எம்ப்ளாயர் மூலம் பெனிஃபிட் ஆவறத உங்க ஃபேமிலிக்கு பயன்படுத்திட்டு, மேபி தனியா எடுக்கிறத
உங்க எல்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணி அந்த மாரி கூட நீங்க சம் இஷ்யூட பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம். பெருசா கார்ப்பரேட் பத்தி பேச. ஓகே. ஆ இவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேணா அத பத்தி மறுபடியும் பேசலாம். தேங்க் யூ.